Assalamualaikum. Welcome to my channel Femina Cooking Lifestyle. Today recipe எங்க ஊர் ஈத் ஸ்பெஷல் கோழியப்பம். இந்த டிஷ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேருக்கு கோழியப்பம் அப்படின்னாலே தெரியாது. இன்றைக்கி அதை டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது முஸ்லீம்ஸ்க்காக மட்டும் கிடையாது, எல்லா சகோதர சகோதரிகளுக்காக தான் நான் செஞ்சு காட்டுறேன். இதை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நான் ஒரு பாத்திரத்தில் 2 கிளாஸ் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். மாவு நல்லா வறுத்த மாவு, இடியப்ப மாவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாவு தான் அது. அதை நான் 2 கிளாஸ் எடுத்து 2 முட்டை சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு தேங்காயில் பால் எடுத்து ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால் எடுத்து வச்சுருக்கேன். செகண்ட் பாலை எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிடலாம். ஃபஸ்ட்டு பால் அப்படியே இருக்கட்டும், அதை லாஸ்ட்டாக தான் நம்ம சேர்க்கணும். நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரே டைமில் நம்ம பாலை சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கோழியப்பம் வராது. இந்த மாதிரி திக்காக இருக்கிற மாவை நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து ஒரு 1/4 கிளாஸ் பால் தண்ணி பால் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிடலாம். நம்ம மாவு பிசைஞ்ச பாத்திரத்துலேயே அந்த மாவை சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம தண்ணி பால் சேர்த்து ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கிடலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம கட்டி பால் இருக்கு இல்லையா, அதை எடுத்து சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு அந்த டைமில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பால் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாவு திக்காக இருக்கக்கூடாது. திக்காக இருந்துச்சு அப்படின்னா தோசை மாதிரி ஆயிரும். இது ரொம்ப தண்ணியாக தான் இருக்கணும். தண்ணியாக இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லா பேப்பர் மாதிரி வரும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கிடலாம். பேன் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆப்பக்கடாய் இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி தான் நம்ம பேன் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா அழகாக கிடைக்கும். ஆப்பக்கடாய் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆப்பம் மாதிரி ஆயிரும். அப்புறம் ஒரு கரண்டி மாவை எடுத்து நல்லா சுற்றி இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டுக்கோங்க. நல்லா பேப்பர் மாதிரி இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும். நான் கோழியப்பம் அந்த மாதிரிலாம் நான் சாப்பிட்டது கிடையாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேணானே சொல்ல மாட்டீங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். எங்கள் ஊரில் புதுசாக கல்யாணம் ஆன மாப்பிள்ளை பொண்ணுக்கு இந்த மாதிரி தான் விருந்து கொடுப்பாங்க, கோழியப்பம் வட்டிலப்பம் அந்த மாதிரி. கண்டிப்பாக நீங்களும் இதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபெமினா குக்கிங் லைஃப் ஸ்டைலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.